பிளட் டெஸ்ட் குடுத்த பிறகு 1/2 அன் ஹவர் கழிச்சு வர சொன்னாங்கங்க. ரிப்போர்ட் வாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் லைட்டா பசிச்சதுனால, பக்கத்திலேயே பேக்கரி இருந்தது. டூ வீலர்ல வேணாம் நடந்தே போயிட்டு நம்ம சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நடந்தே வந்தாச்சுங்க. அங்க வந்து ஒரு டீ, ஒரு வெஜ் பப்ஸ் தான் சாப்பிட்டோம். சூடா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. அத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வாங்கி டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போல ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் போல கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டுருக்கேங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால வந்து முருகர் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன். நான் செவ்வாய்க்கிழமை எப்பவுமே வந்து முருகர் கோவிலுக்கு போயிடுவேங்க. அன்னைக்கும் அப்படிதான் நான் வந்து கிளம்பி போனேன். அங்க போயிட்டு சுவாமிக்காக 2 நெய் தீபம், அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு, நான் சுவாமி தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து சங்கடஹர சதுர்த்திங்க. செம்ம க்ரவுடு சுத்தமா முடியல. அந்த க்ரவுடுலயும் வந்து விநாயகர் பெருமான சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நெய் தீபம் போடலான்னு சொல்லி வந்தாச்சு. நெய் தீபமும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சுவாமி முருகப்பெருமானையும் நல்லா கண் குளிர மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கோவில்ல வந்து ஒரு 21 வலம் வந்தேங்க. எப்பவுமே வந்து நான் வாரம் வாரம் போறப்போ ஒரு 21 வலம், அப்படிலாம் 12 சுத்து அந்த மாரி சுத்திட்டு, அதுக்கப்புறம் நான் வெளிய வந்து வரப்ப பார்த்தீங்கன்னா வந்து, நல்லா அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, கோமாதா வந்து வெளியிலிருந்து விநாயகர் பெருமான தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே புடிச்சிருந்து. ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி கோமாதையும் சேவிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.